வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாகை தமிழா. இன்னைக்கு நம்ம வாகை தமிழால எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கற்றாழையோட பயன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கற்றாழையோட பயன்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா எனக்கு இந்த ஒரு நாள் பத்தாது, அந்த அளவுக்கு அதிகமாகவே பயன்கள் இருக்குது. ஓகே, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். நம்ம வாகை தமிழா சேனலில் பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கங்களையும் மருத்துவ குறிப்புகளையும் பதிவேற்றம் செஞ்சுட்டு வரோம். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானையும் கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்பப்போ அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கற்றாழையை வீட்டில் வளர்க்குறாங்க அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்ல போகணும் அப்படின்னா வாஸ்துக்காக வளர்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் எண்ணிலடங்கா மருத்துவ குறிப்புகளும் இருக்குது. சூரியன்ட்ட இருந்து வர புற ஊதா கதிர்கள் இருக்கு இல்லையா, அது நம்ம ஓசோன் லேயரை தாண்டி தான் வருது. அப்படி இருந்தாலும் அந்த ஓசோன் லேயரோட திக்னஸ் கம்மியாயிட்டே வருது இல்லையா. ஸோ அந்த சூரியன்ட்ட இருந்து வர புற ஊதா கதிர்கள் நம்ம ஸ்கின்ல பட நம்ம ஸ்கின்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதுக்கெல்லாம் நம்ம இந்த கற்றாழையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கற்றாழை பெட்டர் ரிசல்ட்டை கொடுக்கும். அந்த ஸ்கின் ப்ராப்ளம் வராமல் தடுக்கும். அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா கற்றாழை ஜெல் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம ஆயிலாக மேக் பண்ணி அப்படி யூஸ் பண்ணலாம். இல்லை கற்றாழையை நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு ஆயில் வரும் இல்லையா, அதை அப்படியே டைரெக்டாக நம்ம ஸ்கின் மேலே போட்டுட்டு வரலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த கற்றாழையில் வர ஜெல் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம காயங்கள், வெட்டு தழும்புகள் இது மேலெல்லாம் நம்ம போட்டுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அது சீக்கிரமாகவே க்யூர் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த தழும்புகள் வராமையும் பாதுகாத்துக்குது. பெண்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக விரும்புகிறது முக அழகை தான் நிறைய பேர் விரும்புவாங்க. ஓகே, அந்த முக அழகு அப்புறம் அந்த சர்ம ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கிறதுக்காக கற்றாழையை அதிகமாகவே பயன்படுத்தலாம். கற்றாழையை நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோமோ அந்த அளவு முகம் பளபளப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முகப்பரு, அந்த முகத்தில் வர தழும்புகள், கரும்புள்ளிகள் இதெல்லாம் வராமல் தடுக்கும். அந்த சோற்று கற்றாழை இருக்கு இல்லைங்களா, அதோட மேலே இருக்க தோலெல்லாம் நீக்கிட்டு அந்த கற்றாழை ஜெல் மட்டும் அப்படியே நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா வாய் துர்நாற்றம் அப்புறம் வாய் புண் இதெல்லாம் வராமையும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சொத்தப்பல் வரதுக்கான செல்ஸை வரவிடாம அந்த கற்றாழை தடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஈறுகளை வலுவூட்டும். கற்றாழையை பல ஆண்டுகளா சித்த மருத்துவத்துக்கு பயன்படுத்திட்டு வராங்க. அதுல இருக்க அதிகப்படியான வேதிப்பொருட்கள் நிறைய நோய்களை குணமாகுது அப்படின்னு சொல்லிட்டு சித்த மருத்துவர்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உடல்ல இருக்க தேவையில்லாத நச்சுக்களை இந்த கற்றாழை வெளியேற்றும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம உடல் நலத்தையும் மேம்படுத்துது. முக்கியமா குழந்தைகள் அப்புறம் முதியவர்கள் இந்த சோற்று கற்றாழையை அதிகமாக எடுத்துக்கிறது மூலமா அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் கற்றாழையில நைட்ரிக் ஆசிட் அப்படின்ற வேதிப்பொருள் அதிகமாக இருக்கு. அதுதான் எல்லா நோய்களையும் குணப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கற்றாழையை ஜூஸ் போட்டு குடிக்கிறது இன்னும் ரொம்ப நல்ல பெட்டர் ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அது நம்ம உடல் சூட்டை குறைக்குது. அது எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறது அப்படின்னா கற்றாழை இருக்கு இல்லைங்களா, அது மேலே இருக்க தோல்கள் எல்லாம் சீவிட்டு அந்த உள்ளே இருக்க ஜெல்லை மட்டும் எடுத்து நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சிக்கணும். அந்த மாதிரி அரைச்சி அதை தனியாக வெளியில் எடுத்து ஊற்றி அதில் ஒரு லெமன் இருக்கு இல்லையா, அந்த ஒரு லெமனை புளிஞ்சு விட்டு நாட்டு சர்க்கரை சேர்த்து அது கூட நம்ம தேவைப்பட்ட ஐஸ் கியூப் சேர்த்தலாம். இல்லை ஐஸ் கியூப் சேர்த்தாமல் அப்படியே கூட அதை குடிக்கலாம். அந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடல் ரொம்ப நல்ல ஆரோக்கியத்தை பெறும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஜூஸ் குடிக்கிறது மூலமா நம்ம உடலுக்கு சிறந்த புத்துணர்ச்சி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக அமெரிக்காவில் ஒரு ஆராய்ச்சி நடந்தது. அது என்ன ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நீரிழிவு நோய்க்கு நிறைய நாடுகள் மருந்து கண்டுபிடிக்க முடியாமே போச்சு. ஆனால் நம்ம இந்தியாவில் வளர்க்கிற இந்த கற்றாழை மூலமா அதில் மருந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க. அது கற்றாழை ஒரு சிறந்த மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோயாளிகளுக்கு கற்றாழை ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா ரத்தத்தில் இருக்க சர்க்கரையை கற்றாழை அதிகப்படியாக குறைக்குது. அந்த நீரிழிவு நோய்க்கு கற்றாழையை எடுத்துக்கிறது அப்படின்றது பழங்காலத்துல இருந்தே பாரம்பரியமா பின்பற்ற வந்தது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. புற்றுநோய் செல்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த புற்றுநோய் செல்கள்லாம் அதிகமாக வளராம இந்த கற்றாழை தடுக்குது. அது அதிகமாக வளராம இருக்கிறதுக்கும் இந்த கற்றாழை ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான செல்களை வளர்றதுக்கும் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு தெரிய வருது. இந்த கற்றாழையை வளர்க்கறதும் ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. ஒரு சின்ன பிளேஸ்லயே இந்த கற்றாழையை வளர்க்கலாம். இந்த கற்றாழை பெரிய பிளேஸ் எல்லாம் ஆக்குபை பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ஹேர் க்ரோத்துக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கவங்க இந்த கற்றாழையை நிறைய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த டேண்ட்ரஃப் ப்ராப்ளம்லாம் வராமலே இருக்கு. இதை நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த அல்சர் ப்ராப்ளம் அப்புறம் செரிமான ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு எல்லாமே இது நல்லாவே க்யூர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. இது பெட்டர் ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. இந்த சோற்று கற்றாழை ரத்தத்தில் இருக்க கொழுப்புகளையும் குறைக்குதான். இந்த சோற்று கற்றாழையில் அதிகப்படியான கார்போஹைட்ரேட் அதுக்கப்புறம் மெட்டபாலிசம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால நம்ம உடலுக்கு வலுவை கொடுக்குது.
இது வந்து நல்ல ஆற்றலையும் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ உங்களுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வாகை தமிழா சேனலில் பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கங்களையும் மருத்துவ குறிப்புகளையும் பதிவேற்றம் செஞ்சுட்டு வரோம். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் ஐக்கானையும் கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்பப்போ அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.